சர்தாரனியா மாறுவேன் நான் உன்கிட்ட சொன்னேனா? நீ கிறிஸ்டினா மாறணும், கிறிஸ்டின் முறைப்படி தான் நம்ம கல்யாணம் நடக்கும் தானே நாம பேசணும். மேரி, ஐம் ரியலி சாரி. அப்பாவை சம்மதிக்க வைக்கிறதுக்காக தான் நான் இப்ப அவங்க முன்னாடி நானும் போய் சொன்ன மாதிரி தானே. இப்படி திருட்டுத்தனம் பண்ணி நமக்கு ஒரு கல்யாணம் தேவையா ஹாப்பி? என்ன சொல்ற? நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாப்போம். அப்படியே சம்மதிக்கலனா மேரி, எப்படியும் நம்ம இது வரைக்கும் வந்துட்டோம்ல. இன்னும் மிச்சம் 2 ஃபங்க்ஷன் தானே இருக்கு. அதையும் நான் எப்படியாவது அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவேன். அதுக்கு முன்ன ஐ அம் ஷூர் யாரையாவது ஒருத்தர் நிச்சயமா என்னால கன்வின்ஸ் பண்ண முடியும். கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே அவங்க காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஹாப்பி மேரி ப்ளீஸ், எனக்கு நீ இல்லாம வாழ்க்கையே இல்லை. மொழி, நீ இவனுக்கு அனுப்பின வாய்ஸ் மெசேஜை நான் கேட்டேன். இதனால எந்த பிரச்சனையும் இல்லல்ல. நீ இப்போதைக்கு இதை பத்தி யாருக்கிட்ட சொல்ல வேண்டாம். அவன் 2 பேரையும் ஏமாத்தி 2 பேரையும் கல்யாணம் பண்ண போறானா? வைக்கிறேன் அவனுக்கு. ஷபாஷ் பேட்டா. இந்த ரோக்காவும் பொண்ணு பார்க்கறது ஒரே நேரத்தில் நடந்ததுனால பெருசா பிரச்சனை எதுவும் இல்லாம முடிஞ்சிருச்சு. ஷரஃபும் கூட இருந்திருந்தா கொஞ்சம் தைரியமா இருந்திருக்கும். என்னப்பா இப்படி சொல்ற? நாங்க எதுக்கு இருக்கோம்? ஆமா, அவ ஹனிமூன்லாம் கொண்டாடிட்டு வரட்டும். அதுல என்ன உனக்கு பிரச்சனை? அதான் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி கிறிஸ்டியன்ஸ்க்கு 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல. அழகுபடுத்துதல், மனசம்மதமும். அதே மாதிரி பஞ்சாபிஸ்க்கும் 2 சடங்கு இருக்கு. குருமாயி, மெஹந்தி. குருமாயா? உங்க மனசம்மத மாதிரி எங்க பஞ்சாபிஸோட ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இந்த 2 பேரோட சடங்கு சம்பிரதாயங்கள்ல செலவு என்னமோ ஒரே மாதிரி தானே இருக்கு. அதை வச்சு என்ன சடங்கு நடக்குதுன்னு யாருக்குமே புரியாத மாதிரி 2த்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம டிஃபரெண்டா ஒரு சடங்கு பண்ணிட்டா நல்லா இருக்கும்ல. நம்ம பிளான் ஒர்க் அவுட் பண்றதுக்கு நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்றேன், கேளுங்க. ஐடியா என்னமோ பழைய ஐடியா தான். இந்த பஞ்சாபி ஃபங்க்ஷன் நடக்கும்போது நம்ம மாமா அங்க இல்லாத மாதிரி பாத்துக்கணும். அதே மாதிரி கிறிஸ்டின் ஃபங்க்ஷன் நடக்கும்போது உங்க அப்பா அங்க இல்லாம பாத்துக்கணும். கொஞ்சம் முயற்சி பண்ணி விளையாடணும், பிளான் ஓகே ஆயிடும். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லண்டா. இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஏதப்படி இந்த கருப்பெல்லாம் தமிழங்க, இந்த வெள்ளெல்லாம் பஞ்சாபி. இவன்களை வச்சுக்கிட்டு சரி, கருப்பா இருக்க நான் தான் யோசிக்கணும். இப்போ ஓகேவா? வெள்ளை தமிழன், கருப்பு பஞ்சாபி. ஓகே, இந்த சிகப்பு காயின் தான் உங்க அப்பா. இந்த ஒயிட் ஸ்ட்ரைக்கர் தான் நம்மளுடைய மாமனார். ஓகேவா? அப்ப வர சனிக்கிழமை பஞ்சாபிக்கு வேண்டியது குருமாயி, தமிழுக்கு வேண்டியது மனசம்மதம். சோ இந்த 2 கூட்டமும் ரிசார்ட்டுக்கு வருவாங்க. நாம ரெசார்ட்டை 2 சடங்குகளுக்கும் ஏத்த மாதிரி காமன் ரெடி பண்ணுவோம். எஸ், நம்ம மாமாவை அன்னைக்கு அங்க வர விடாம பண்ணணும். அதுக்கப்புறம் உங்க அப்பாவை கொண்டு வந்து அந்த குருமாவா குருமாய். குருமாய். அப்போ மனசம்மதம்? அட, மனசம்மதம் முடிஞ்சிருச்சு, மாமாவை நம்ப வச்சிடலாம். எவ்வளவு பண்ணிட்டேன், இதெல்லாம் ஒரு வேலையா? அடுத்த நாளும் இதே மாதிரி சடங்குக்கான ஒரு ஆம்பியன்ஸை நாம செட் பண்ணறோம், புரியுதா? அன்னைக்கு உங்க அப்பாவை வர வைக்கிறோம். அன்னைக்கு மெஹந்தி முடிஞ்சிடுச்சுன்னு அவரை நம்ப வைக்கிறோம். ஓகே, மாமாவை முன்னிறுத்தி அழகுபடுத்துறதுல முடிச்சிடுறோம். சரியா? இதை சொல்றதுக்கு தான் பாகுபலி அளவுக்கு எஃபர்ட் கொடுத்தியா? ஓ மரமண்டைக்கு புரியாதான் இப்படி எல்லாம் பண்ண. பாகுபலி ஸ்டைல சொன்னாதானே உனக்கெல்லாம் புரியுது. மரமண்டைங்களை வச்சு இவ்வளவு பெரிய போய் சொல்ல போறோமே, எதுவும் பிரச்சனை ஆயிடாது. மிஸ்டர் காந்திஜி, உங்களுக்கு கல்யாணம் நடக்கணுமா? அப்படின்னா இதான் பிளான். இது ஒர்க் அவுட் ஆகணும்னா நம்ம ரீதாத்தையும் அப்புறம் எங்க பொண்டாட்டிங்களையும் நம்ம முக்கியமான சொந்தக்காரங்களையும் சப்போர்ட் பண்ணாதான் நடக்கும். ஆமா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆனா பஞ்சாபிகளை ஹாப்பி நீ தான் பாத்துக்க. அது நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்ல. இந்த 2 ஃபங்க்ஷன் முடிகிறதுக்குள்ள யாராவது ஒருத்தர் மனசு மாறிடு கண்டிப்பா. 2 பேர் மனசுமே மாறலன்னா சுந்தர்சி ஸ்டைல பாட்டை போட்டு கலக்கிடு. நீ அதை பத்தில கவலைப்படாத, நம்ம ஒரு ஆட்டம் ஆடி பாப்போம். என்னமோ குசு ஒண்ணுன்னு முடிவு பண்ணியாச்சு, அதை நாத்தம் இல்லாம விட்டு தள்ளுவோம். கேவலமான உதாரணம்டா இது. ஆளுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்துக்காட்டு சொல்லுவேன். நல்ல ஆளா இருந்தா அவங்களுக்கு நல்ல மாதிரி சொல்லும். ஒன்ன மாதிரி ஆளுக்கு இது போதும். நீ வா என் கூட. ரொம்ப யோசிச்சா ஒன்னும் இல்லாம போயிடும். சர்வீஸ் போடு. இதெல்லாம் ஃபவுல். இதெல்லாம் ஃபவுல். டேய், ஏன்டா இப்படி பண்ண? உங்க ஆட்டத்தை நிறுத்துங்கடா. என்னங்கடா, கொஞ்ச நாளாவே உங்க விளையாட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. உங்க ஆட்டத்தை இன்னைக்கு நான் முடிக்கிறேன் பார். பொண்ணுங்களா டக்குன்னு உள்ள போங்க. இங்க ரத்த ஆறே ஓட போகுது. என்னாரு இல்ல ரத்த ஆறு. கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஆடாம விஷயத்துக்கு வாடா. என்னோட ஜோயிஸ் மாமாவையும் ரீதாண்டியையும் மத்த சொந்தக்காரங்களையும் ஏமாத்தி பஞ்சாபிக்கும் மேரிக்கும் கல்யாணம் நடத்த பாக்குறீங்களா? இந்த காக்குவோட உயிர் இருக்க வரைக்கும் அது நடக்க விட மாட்டேன்னா கேக்கு. காக்கு வேண்டாம். இருடா,
உங்களோட இந்த டுபாக்கூர் ஆட்டத்தை இன்னையோட முடிவு கட்டுறேன். எல்லாருக்கும் நான் சொல்ல போறேன். வேண்டாங்க. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம்டா, தலப்பா தலையா. சென்டிமெண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, நான் அதில் சிக்க மாட்டேன்டா. அண்ணா அண்ணா இது கொஞ்சம் பாருங்களேன். இது நடிகர் சூர்யா தானே? சித்தப்பா வீட்டுக்கு வந்து சித்தப்பா வீட்டுக்கு வந்தாரு. இல்ல, இது நான் தானே. ஆமா. ஏண்டா மண்டப்பையில காக்கும் என்ன? எல்லா கேமரா விஷுவல்ஸையும் நீ கரெக்டா அழிச்சிட்டே வந்தல்ல. செபாஸ்டின் ஹவுஸுக்கு பக்கத்துல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை மட்டும் நீ அழிக்க மறந்துட்டியே. அதை அப்படியே அவரு ஷரஃபுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாரு. ஓ, அவரும் கேமராமேனா? இப்போ என்ன பண்ணலாம்? இது நாம யூடியூப்ல போடலாமா இல்ல ஃபேஸ்புக்ல போடலாமா? பேசாம ஆத்துல தூக்கி போட்டுடலாமே. ஆத்துல தூக்கி போறதுக்கு முன்னாடி ஒரு வேலை ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுட்டு ஆத்துல போட்டுடலாம். ஆமா, அதுக்கப்புறம் மீடியா அப்படி இப்படின்னு போய் வைரல் ஆகி அது பெருசாகி கோர்ட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் எல்லாம் பெரியவங்க பார்த்துப்பாங்க. இந்த பஞ்சாயத்துல சமீபத்தில் நடந்த அத்தனை கேஸையும் தூக்கி உன் தலையிலே போடுவாங்க. அப்படியா? உன் ஆயில் முழுக்க நீ ஜெயிலே இருக்கிற மாதிரி ஆயிடும். பிரதர்ஸ், தெரியாம பண்ணிட்டேன். யானை வாங்கினதுல கொஞ்சம் பணம் ஷார்டேஜ் ஆயிடுச்சு. அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக தான் திருடினேன். இந்த சின்ன தப்புக்காக என்ன சொந்தக்காரங்க முன்னாடி அசிங்கப்படுத்துறாதீங்க. பாவம், எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. இதுக்காக நான் என்ன பிராயசித்தம் வேணாலும் பண்றேன். சரி, தண்டனை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு மேரிக்கும் சிங்குக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ எங்க கூட தான் இருக்கணும், புரியுதா? கண்டிப்பா இருக்கேன். ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு தான். நீங்க சொல்ற வேலையை நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். இதுக்கப்புறம் நாங்க சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும். அதை தானே நான் இவ்வளவு நேரமா உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சரி, இப்ப நான் கிளம்பட்டுமா? இப்பதான் எங்க கூட இல்ல, நான் போயிட்டு என்னோட பெட்டி படுக்கையில எடுத்துட்டு வந்துடுறேன். அது எப்படி விட முடியும்? நாங்க விளையாடிக்கிட்டு இருந்த பாலை தான் நீ தூக்கி போட்டிய. பால் ஆத்துல விழுந்துருச்சு. எடுத்துட்டு வாடா கண்ணா, போடா. அததான் போய் பால் எடுத்துட்டு வா. போ போ போ, எடுத்துட்டு வா. ஆத்துல போய் எடுத்துட்டு வா. போ. சீக்கிரம் போ. அப்ப தண்ணியில போன பால் தண்ணியில மிதக்கிற பாலை விட்டு தண்ணியில மிதக்கிற யானை பாக்கணும். பாத்திருக்கேன், நீ காமிக்கிறேன் வா. அது எப்படி இருக்கும்? திரும்பி பாத்துறாதடா, திரும்பி பாத்துறாத. அம்மா ரீட்டா, கொஞ்சம் நில்லுங்களேன். அந்த வைராகியக்காரன் ஜோயிஸா நான் கேட்டதா சொல்லுங்க. படகு போட்டி நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. போலாமா? இது யாரு? இதுதான் ஹாப்பி ஹாப்பியா? மாப்பிள்ள, மேரியோட மாப்பிள்ள. ஃபாதர், என்னாச்சு குக்கர் விசில் அடிக்கிற மாதிரி? என்னாச்சு உங்களுக்கு? ஒன்னும் இல்ல. அப்போ இந்த சர்தார்ஜி தான் மதம் மாறி கிறிஸ்டியனா மாற போறாரா? இல்ல உனக்கு காதலிக்க ஜோயிஸோட பொண்ணு தான் கிடைச்சதா என்ன? பரஸ்பர அன்பை கொடுக்கணும்னு சொன்னது ஜீசஸ் தானே. அட ஹாப்பி, நாங்க ஜீசஸுக்கு முன்னாலேயே இருக்கிறவங்க. பாரம்பரியத்தை அழிக்கக்கூடிய எந்த விஷயத்தோடையும் கூட்டு சேர மாட்டோம். புரிஞ்சுதா? ஒரு பறவைக்கு மீன் கூட காதல் ஏற்படலாம். ஆனா அதுங்க ரெண்டும் ஒன்னா வாழறதுக்கு வீடு எங்க கட்டும்? ஃபாதர், ஓ அதுக்கு மரத்துல கூண்டு வச்சா போதாதானே? ஷாபு ஃபாதர், நீ அங்க மட்டும் தூக்கி காட்டினா போதும். உலகமே மாறிக்கிட்டு இருக்குல்ல ஃபாதர். அதுக்கு இல்ல, நாங்க நினைச்சிருந்தா உங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிருக்க முடியும். ஆனா ஃபாதர் சொன்ன அந்த பாரம்பரியம் இருக்கே, அதை மட்டும் இப்பவும் நினைச்சுதான் இந்த சர்ச்சில் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கோம். ஃபாதருடைய ஆசையும் பிரார்த்தனையும் கிடைச்சா மட்டும் போதும்னு நினைச்சோம். இரு இரு, இங்க வா இங்க வா இங்க வா. என்ன ஃபாதர்? ரீட்டாமா எல்லாம் சொன்னாங்க. உன்னோட இந்த பணிவையும் முதல கண்ணீரையும் பார்த்துட்டு சொல்லல. ஜோயிஸுக்கு ஆப் அடிக்கிறத பார்க்க ஆசையா இருக்கு. அதனால தான் இதுக்கு துணையா இருக்கிறதா நான் முடிவு பண்ணிருக்கேன். அதனால உங்க வீட்டில் நடக்க போற பஞ்சாபி கல்யாணத்தை பத்தி ஜோயிஸ் கிட்ட நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். சனிக்கிழமை காலையில தேவாலயத்துல வச்சு மத சம்பிரதாயத்தை நடத்திடலாம். ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணு பண்ணலாம். அன்னைக்கு ராத்திரி அழகுபடுத்துதல். என்ன சொல்ற? போதும் போதும் ஃபாதர். ஆனா திங்கக்கிழமை வேத பாடங்கள் அப்புறம் மத்த சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் முடிச்சு நல்ல ஒரு உண்மையான கிறிஸ்டியனா இங்க வந்துடணும். ஓகே? ஓகே. அப்போ எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருங்க. இல்ல உங்க பாஷையில எப்படி கூடுவாங்க? ஷாதிமே ஆனா. ஷாதிமே ஆனா. ஃபாதருக்கு புரியல. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி போடுவோம்ல, ஆமியானா. அண்ணா ஷாமியானா இல்ல, ஷாதிமே ஆனா. சாமியானோட சேர்த்து